தௌஹீத் ஜமாத் இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் பெயரால் இத்தனை மக்கள் இந்த மாலை வேளையில் இந்த முக்கிய சாலையில் குழுமி நிற்கக்கூடிய காரணம் என்னவென்றால், காஷ்மீரில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்ற பயங்கரவாதிகளை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெறுகின்றது. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கமானது பயங்கரவாதத்தை வேரோடு அழிக்கக்கூடிய மார்க்கமாகவும் அமைதியை போதிக்கக்கூடிய மார்க்கமாகவும் இருப்பது. இஸ்லாமிய மார்க்கம் பயங்கரவாதத்திற்கு எதிரான மார்க்கம் என்பதை உணர்த்தும் விதமாக ஏக இறைவன் திருக்குர்ஆனின் ஒற்றை வசனத்தில் அதற்கு சம்மட்டி அடியை அடிக்கின்றார். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றார், ஒரு மனிதனை யார் கொலை செய்கின்றாரோ அவர் ஒட்டுமொத்த உலக மனிதர்களையும் கொலை செய்தவர் போலாவர் என்று பயங்கரவாதத்திற்கு எதிராக சித்தாந்த ரீதியாக வேதத்தின் அடிப்படையில் சட்டமாகவும் நமக்கு வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்கள் எந்த வேதத்தை நம்பி வாழ்கின்றார்களோ அவர்கள் நாளை மறுமையில் இறைவனுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவார்கள். அப்படி நிறுத்தப்படும் பொழுது இந்த உலகத்தில் யார் அநியாயமாக கொலை செய்யப்பட்டானோ அவன் இறைவனிடத்தில் கொண்டு வரப்படுவான். கொலை செய்யப்பட்டவன் தன்னை கொலை செய்தவனை இழுத்து வந்து, இறைவா இவன் என்னை இந்த உலகத்தில் கொலை செய்தான் என்று முறையிடுவான் என்ற நிலையில் கொலை செய்வது பெரும்பாவம், அதற்கு மிக கடுமையான தண்டனை இருக்கின்றது என்ற நிலையை வலியுறுத்தி பயங்கரவாதத்திற்கு எதிராக மனநிலையிலும் வேதத்தின் முக்கியமாகவும் அறிவிக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை பயங்கரவாத மார்க்கமாக சித்தரித்து மத வெறுப்பு அரசியலை செய்யக்கூடிய பாசிச பாஜக அரசை கண்டித்தும் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். ஈவு இரக்கம் துளியும் இன்றி, ஈவு இரக்கம் துளியும் இன்றி துள்ள துடிக்க சுட்டுக் கொன்ற, துள்ள துடிக்க குட்டு சொன்ற காட்டு மிராண்டி கூட்டத்தை, காட்டு மிராண்டி கூட்டத்தை கண்டிக்கின்ற போராட்டம், கண்டிக்கின்ற போராட்டம், அப்பாவி மக்களின் உயிரை பறித்த, அப்பாவி மக்களின் உயிரை பறித்த பயங்கரவாதிகளின் அராஜகத்தை, பயங்கரவாதிகளின் அராஜகத்தை, மனிதநேயமற்ற மிருக செயலை கண்டிக்கின்ற போராட்டம், கண்டிக்கின்ற போராட்டம். தூக்கில் போடு, தூக்கில் போடு, தூக்கில் போடு, தூக்கில் போடு, ஒன்றிய அரசே தூக்கில் போடு, ஒன்றிய அரசே தூக்கில் போடு. விடுமுறை நாளை மகிழ்வாய் கழிக்க, சுற்றுலா சென்ற அப்பாவிகளை இரக்கமின்றி சுட்டுக் கொன்ற, இரக்கமின்றி சுட்டுக் கொன்ற பயங்கரவாத கூட்டத்தை, பயங்கரவாத கூட்டத்தை கண்டுபிடித்து தூக்கில் போடு, கண்டுபிடித்து தூக்கில் போடு. ஆபத்து அது ஆபத்து, ஆபத்து அது ஆபத்து. ஊடுருவி தாக்குதல் நடத்திய, ஊடுருவி தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளின் கொடுஞ்சேரை, பயங்கரவாத
தாக்குதல், பயங்கரவாதிகளின் தாக்குதல், பயங்கரவாதிகளின் தாக்குதல், பயங்கரவாதிகளின் தாக்குதல், தேசத்திற்கு வெட்கக்கேடு, தேசத்திற்கே வெட்கக்கேடு, தேசத்திற்கு வெட்கக்கேடு. தேசத்திற்கே வெட்கக்கேடு. குறைபாடா குறைபாடா குறைபாடா, குறைபாடா, குறைபாடா குறைபாடா குறைபாடா, குறைபாடா, தேசத்தின் பாதுகாப்பில் குறைபாடா, தேசத்தின் பாதுகாப்பில் குறைபாடா, தேசத்தின் பாதுகாப்பில் குறைபாடா. தேசத்தின் பாதுகாப்பில் குறைபாடா. ராணுவத்தில் 1,00,000 காலியிடங்கள் ராணுவத்தில் 1,00,000 காலியிடங்கள் நிரப்பாததுதான் குறைபாடா, குறைபாடா, நிரப்பாததுதான் குறைபாடா. குறைபாடுதான் குறைபாடா. வைத்தாயே வைத்தாயே வைத்தாயே, வைத்தாயே, வைத்தாயே வைத்தாயே வைத்தாயே, வைத்தாயே. காவி கொடியை மசூதியில், காவிக் கொடியை மசூதியில், காவி கொடியை மசூதியில் காவிக் கொடியை மசூதியில் வைத்தாயே வைத்தாயே வைத்தாயே, வைத்தாயே, இடித்தாயே இடித்தாயே. இடித்தாயே, இடித்தாயே. முஸ்லிம்களின் வீடுகளை எல்லாம், முஸ்லிம்களின் வீடுகளெல்லாம், முஸ்லிம்களின் வீடுகளை எல்லாம் முஸ்லிம்களின் வீடுகளெல்லாம் இடித்தாயே இடித்தாயே. இடித்தாயே, இடித்தாயே. இதில் கவனம் செலுத்திவிட்டு, இதில் கவனம் செலுத்திவிட்டு, இதில் கவனம் செலுத்திவிட்டு இதில் கவனம் செலுத்திவிட்டு, நாட்டின் பாதுகாப்பில் கோட்டை விட்டாயே, நாட்டின் பாதுகாப்பில் கோட்டை விட்டாயே, நாட்டின் பாதுகாப்பில் கோட்டை விட்டாயே. நாட்டின் பாதுகாப்பில் கோட்டை விட்டாயே. எப்படி வந்தான் எப்படி வந்தான், எப்படி வந்தான், எப்படி வந்தான், அவன் எப்படி வந்தான் எப்படி வந்தான். எப்படி வந்தான், எப்படி வந்தான். 50 கிலோமீட்டர் ஊடுருவி, 50 கிலோமீட்டர் ஊடுருவி, 50 கிலோமீட்டர் ஊடுருவி 50 கிலோமீட்டர் ஊடுருவி, உள்ளுக்குள்ளே எப்படி வந்தான், உள்ளுக்குள்ளே எப்படி வந்தான், உள்ளுக்குள்ளே எப்படி வந்தான். உள்ளுக்குள்ளே எப்படி அந்த வந்தான், பயங்கரவாதி எப்படி வந்தான். பயங்கரவாதி எப்படி வந்தான். ராணுவத்தில் பற்றாக்குறை, ராணுவத்தில் பற்றாக்குறை, ஆயுதத்தில் பற்றாக்குறை, ஆயுதத்தில் பற்றாக்குறை, அம்பானிக்கும் அதானிக்கும், அம்பானிக்கும் அதானிக்கும், அம்பானிக்கும் அதானிக்கும் அம்பானிக்கும் அதானிக்கும் சேவை செய்ய நேரம் இல்லை, சேவை செய்ய நேரமில்லை, சேவை செய்ய நேரம் இல்லை. சேவை செய்ய நேரமில்லை. பதவி விலகு பதவி விலகு, பதவி விலகு பதவி விலகு. அமித்ஷாவே பதவி விலகு, அமித்ஷாவே பதவி விலகு. சுற்றுலா பயணிகளை பலி கொண்டு, சுற்றுலா பயணிகளை பலி கொண்டு பயங்கரவாத தாக்குதலுக்கு, பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலகு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே பதவி விலகு பதவி விலகு, உடனடியாக பதவி விலகு. ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு, அட ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு, திறமையில்லா ஒன்றிய அரசு, திறமையில்லா ஒன்றிய அரசு. பயங்கரவாத கூட்டத்தை, பயங்கரவாத கூட்டத்தை கோட்டை விட்ட ஒன்றிய அரசு, கோட்டை விட்ட ஒன்றிய அரசு. நடிக்காதே நீ நடிக்காதே, நடிக்காதே நீ நடிக்காதே, நீலி கண்ணீர் வடிக்காதே. பாதுகாப்பை கோட்டை விட்டு, பாதுகாப்பை கோட்டை விட்டு பசப்பு வார்த்தையால் மழுப்பாதே, பசப்பு வார்த்தையால் மழுப்பாதே. உள்துறை இருந்தும் பயனில்லை, உள்துறை இருந்தும் பயனில்லை, உளவுத்துறை இருந்தும் பலனில்லை. உள்துறை அமைச்சரின் பதவிக்கு, உள்துறை அமைச்சரின் பதவிக்கு அமித்ஷாவிற்கு தகுதி இல்லை, அமித்ஷாவிற்கு தகுதி இல்லை. பதவி விலகு பதவி விலகு, அமித்ஷாவே பதவி விலகு, பதவி விலகு பதவி விலகு. சௌக்கிதாரே பதவி விலகு. பாதுகாப்பில்
இந்திய மக்களின் உயிருக்கு இந்திய மக்களின் உயிருக்கு இந்திய மக்களின் உயிருக்கு இந்திய மக்களின் உயிருக்கு மோடியின் ஆட்சியில் பாதுகாப்பில்லை. மோடியின் ஆட்சியில் பாதுகாப்பில்லை. அட மோடியின் ஆட்சியில் பாதுகாப்பில்லை. மோடியின் ஆட்சியில் பாதுகாப்பில்லை. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆட்டம் இது ஆட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். மதவெறி அரசியலுக்கு எதிராக மதவெறி அரசியலுக்கு எதிராக முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அக்பர். மாவட்டத்தில் இருங்க. சால்வாய் மேல இருக்கு. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். ஈவு இரக்கம் துளியுமின்றி ஈவி இறக்கம் துணியமின்றி துள்ள துடிக்க சுட்டுக் கொன்ற உள்ள துடிக்க சுற்றிக் கொண்ட காட்டு மிராண்டி கூட்டத்தை காட்டு மிராண்டி கூட்டத்தை காட்டு மிராண்டி கூட்டத்தை காட்டு மிராண்டி கூட்டத்தை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம். அப்பாவி மக்களின் அப்பாவி மக்களின் உயிரை பறித்த பயங்கரவாதிகளின் உயிரை பறித்த பயங்கரவாதிகளின் அராஜகத்தை கண்டிக்கின்ற போராட்டம். அராஜகத்தை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம். அப்பாவி மக்களின் உயிரை குடித்த அப்பாவி மக்களின் உயிரை குடித்த பயங்கரவாதிகளின் அராஜகத்தை பயங்கரவாதிகளின் அராஜகத்தை மனித நேயமற்ற மிருகச் செயலை மனித நேயமற்ற மிருகச் செயலை கண்டிக்கின்ற போராட்டம். கண்டிக்கின்ற போராட்டம். தூக்கில் போடு தூக்கில் போடு. தூக்கில் போடு தூக்கில் போடு. ஒன்றிய அரச தூக்கில் போடு. ஒன்றிய அரசே தூக்கில் போடு. விடுமுறை நாளை மகிழ்வாய் கழிவிக்க விடுமுறை நாளை மகிழ்வாய் கழிக்க விடுமுறை நாளை மகிழ்வாய் கழிக்க விடுமுறை நாளை மகிழ்வாய் கழிக்க சுற்றுலா சென்ற அப்பாவிகளை சுற்றுலா சென்ற அப்பாவிகளை இரக்கமின்றி சுட்டுக் கொன்று இரக்கமின்றி சுற்றிக் கொன்ற பயங்கரவாத கூட்டத்தை பயங்கரவாத கூட்டத்தை கண்டுபிடித்து தூக்கில் போடு. கண்டுபிடித்து தூக்கில் போடு. ஆபத்து இது ஆபத்து. ஆபத்து இது ஆபத்து. ஆபத்து இது ஆபத்து. ஆபத்து இது ஆபத்து. ஊடுருவி தாக்குதல் நடத்திய ஊடுருவி தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளின் கொடூர செயல் பயங்கரவாதிகளின் கொடூர செயல் தேசத்திற்கு கொடும் ஆபத்து. தேசத்திற்கு கொடுமாபத்து. அமித்ஷாவே 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 உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே 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 உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே வெட்கக்கேடு வெட்கக்கேடு. வெட்கக்கேடு வெட்கக்கேடு. பயங்கரவாதிகளின் தாக்குதல் பயங்கரவாதிகளின் தாக்குதல் தேசத்திற்கே வெட்கக்கேடு. தேசத்திற்கு வெட்கக்கேடு. தேசத்திற்கே வெட்கக்கேடு. தேசத்திற்கு வெட்கக்கேடு. அடே, எப்படி வந்தா எப்படி வந்தா எப்படி வந்தா எப்படி வந்தா எப்படி வந்தார் எப்படி வந்தார். 50 கிலோமீட்டர் ஊடுருவி 50 கிலோமீட்டர் ஊடுருவி உன் பாதுகாப்பை மீறி பாதுகாப்பை மீறி உள்ளுக்குள்ளே எப்படி வந்தா உள்ளுக்குள்ளே எப்படி வந்தார். எப்படி வந்தா எப்படி வந்தா எப்படி வந்தார் எப்படி வந்தார். 50 கிலோமீட்டர் ஊடுருவி 50 கிலோமீட்டர் ஊடுருவி உள்ளுக்குள்ளே எப்படி வந்தா உள்ளுக்குள்ளே எப்படி இந்த வந்தார். பயங்கரவாதி எப்படி வந்தா பயங்கரவாதி எப்படி வந்தார். குறைபாடா 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 குறைபாடா. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே குறைபாடா 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 குறைபாடா. தேசத்தின் பாதுகாப்பில் குறைபாடா தேசத்தின் பாதுகாப்பில் குறைபாடா. ராணுவத்தில் 1 லட்சம் காலி இடங்களை 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 நிரப்பாததுதான் குறைபாடா நிரப்பாததான் குறைபாடா.
கொடியை மசூதியிலே காவி கொடியை மசூதியிலே வைத்தாயே 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 இடித்தாயே 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 அட முஸ்லிம்களின் வீடுகளை எல்லாம் இடித்தாயே முஸ்லிம்களை வீடுகளெல்லாம் இடித்தாயே இதில் கவனம் செலுத்திவிட்டு இதில் கவனம் செலுத்திவிட்டு இதில் கவனம் செலுத்திவிட்டு இதில் கவனம் செலுத்திவிட்டு நாட்டின் பாதுகாப்பில் கோட்டை விட்டாயே நாட்டின் பாதுகாப்பில் கோட்டை விட்டாயே பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு அமித்ஷாவே பதவி விலகு அமித்ஷாவே பதவி விலகு உள்துறை அமைச்சருக்கு தகுதியற்ற உள்துறை அமைச்சருக்கு தகுதியற்ற அமித்ஷாவே பதவி விலகு அமித்ஷாவே பதவி விலகு சுற்றுலா பயணிகளை பலிகொண்ட சுற்றுலா பயணிகளை மனங்கொண்ட இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலகி உடனடியாக பதவி விலகு இது உடனடியாக பதவி விலகி உடனடியாக பதவி விலகு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம் முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம் முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம் முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசு 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 திறமையில்லா ஒன்றிய அரசு திறமையில்லா ஒன்றிய அரசு திறமையில்லா ஒன்றிய அரசு திறமையில்லா ஒன்றிய அரசு பயங்கரவாத கூட்டத்தை பயங்கரவாத கூட்டத்தை பயங்கரவாத கூட்டத்தை பயங்கரவாத கூட்டத்தை கோட்டை விட்ட ஒன்றிய அரசு கோட்டை விட்ட ஒன்றிய அரசு நடிக்காதே 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 நீ நடிக்காதே நீலி கண்ணீர் வடிக்காதே நீலி கண்ணீர் வடிக்காதே பாதுகாப்பை கோட்டை விட்டு பாதுகாப்பை கோட்டை விட்டு பசப்பு வார்த்தையால் மலுப்பாதே பசப்பு வார்த்தையால் மலுப்பாதே வார்த்தையால் மறுக்காதே உள்துறை இருந்தும் பயனில்லை உள்துறை இருந்தும் பயனில்லை உள்துறை இருந்தும் பயனில்லை உள்துறை இருந்தும் பயனில்லை உளவுத்துறை இருந்தும் பயனில்லை உளவுத்துறை இருந்தும் பயனில்லை உளவுத்துறை இருந்தும் பயனில்லை உளவுத்துறை இருந்தும் பயனில்லை உள்துறை அமைச்சரின் பதவிக்கு உள்துறை அமைச்சரின் பதவிக்கு உள்துறை அமைச்சரின் பதவிக்கு அமித்ஷாவிற்கு தகுதி இல்லை அமித்ஷாவிற்கு தகுதி இல்லை அமித்ஷாவிற்கு தகுதி இல்லை அமித்ஷாவிற்கு தகுதி இல்லை பதவி விலகு 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 அமித்ஷாவே பதவி விலகு அமித்ஷாவே பதவி விலகு அமித்ஷாவே பதவி விலகு அமித்ஷாவே பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு சவுக்கிதாரே பதவி விலகு சவுக்கிதாரே பதவி விலகு சவுக்கிதாரே பதவி விலகு பாதுகாப்பில்லை 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 இந்திய மக்களின் உயிருக்கு மக்களின் உயிருக்கு இந்திய மக்களின் உயிருக்கு இந்திய மக்களின் உயிருக்கு மோடி ஆட்சியில் பாதுகாப்பில்லை மோடி நாட்டில் பாதுகாப்பில்லை ஊடகங்களே 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 கண் இல்லையா கருணை இல்லையா கருணை இல்லையா கருணை இல்லையா கண்கள் இல்லையா கருணை இல்லையா கண்கள் இல்லையா கருணை இல்லையா பயங்கரவாதிகளின் தாக்குதலை பயங்கரவாதிகளின் தாக்குதலை பயங்கரவாதிகளின் தாக்குதலை ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் மீது ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் மீது ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் மீது ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் மீது பலியை போட்டது பாவம் இல்லையா வழியை போட்டு பலியை போட்டது பாவம் இல்லையா பயங்கரவாதிகளின் தாக்குதலில் பயங்கரவாதிகளின் தாக்குதலில்
சென்று தூரம் சுமந்து சென்று அளவையில் தூரம் சுமந்து சென்று ரத்தம் கொடுத்து காப்பாற்றிய டாக்ஸி ஓட்டுற சச்சாத்தின் டாக்ஸி ஓட்டுற சச்சாத்தின் மனிதநேயமிக்க செயலை மனிதநேயமிக்க செயலை மறைத்தது ஏன் மறைத்தது ஏன் மறைத்தது ஏன் மறைத்தது ஏன் தாக்குதல் நடந்த நேரத்திலே தாக்குதல் நடந்த நேரத்திலே காயம்பட்ட மக்களை நோக்கி பிஸ்மில்லா என்று கத்திக்கொண்டு ஓடி வந்து உயிரை காத்தது உள்ளூரின் முஸ்லிம்களே ஓடி வந்து உயிரை காத்தது உள்ளூரின் முஸ்லிம்களே காஷ்மீரின் முஸ்லிம்களே தெரியலையா 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 இதுவெல்லாம் தெரியலையா உயிரை காத்த முஸ்லிம்களின் உயிரை காத்த முஸ்லிம்களின் உருவம் உங்களுக்கு தெரியலையா உருவம் உங்களுக்கு தெரியலையா ஒற்றுமை சமத்துவம் ஓங்கி நிற்கும் ஒற்றுமை சமத்துவம் ஓங்கி நிற்கும் இந்திய தேசத்தின் பிரிவினையை இந்திய தேசத்தின் பிரிவினையை வளர்க்கும் மதவரை தூண்டும் பாஜகவின் மதவரை தூண்டும் பாஜகவின் சதி செயலை கண்டிக்கிறோம் சதி செயலை கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் 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 வன்மையாக கண்டிக்கிறோம் பிற மக்களை வாழ வைக்கும் பிற மக்களை வாழ வைக்கும் பணியை செய்யும் முஸ்லிம்களை பணியை செய்யும் முஸ்லிம்களை பயங்கரவாதி என்று சொல்லி பயங்கரவாதி என்று சொல்லி ஊரெல்லாம் பேனர் வைத்த ஊரெல்லாம் பேனர் வைத்த பாஜகவே பாஜகவே பாசிச தலைமை பாஜகவே பாசிச தலைமை பாஜகவே கலவரத்தை தூண்டிவிட கலவரத்தை தூண்டிவிட கங்கணம் கட்டி வேலை செய்யும் கங்கணம் கட்டி வேலை செய்யும் பாஜகவின் கைவைத்தனத்தை பாஜகவின் கைவைத்தனத்தை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் 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 வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த முஸ்லிம் கலவரத்தை இந்த முஸ்லிம் கலவரத்தை நாட்டில் விதைக்க துடிக்கின்றாய் நாட்டில் விதைக்க துடிக்கின்றாய் பிரிவினைவாத அரசியலில் பிரிவினைவாத அரசியலில் குளிர் காய நினைக்கின்றாய் குளிர் காய நினைக்கின்றாய் எடுபடவில்லை 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 உன் மதவரி அரசியல் எடுபடவில்லை உன் மதவரி அரசியல் எடுபடவில்லை ஒற்றுமை விரும்பும் இந்தியத்தில் ஒற்றுமை விரும்பும் இந்தியர்களிடத்தில் உன் வெறுப்பு அரசியல் எடுபடவில்லை உன் வெறுப்பு அரசியல் எடுபடவில்லை காஷ்மீர் பெல்காம் பகுதியிலே காஷ்மீர் பெல்காம் பகுதியிலே அப்பாவி மக்களை கொடுமை செய்த அப்பாவி மக்களை படுகொலை செய்த பயங்கரவாதிகளை
பயங்கரவாதிகளின் ஈழச் செயலை பயங்கரவாதிகளின் ஈழச் செயலை வன்மையாக கண்டிக்கிறோம். வன்மையாக கண்டிக்கிறோம். தூக்கில் போடு, தூக்கில் போடு, தூக்கில் போடு, தூக்கில் போடு. காட்டு மிராண்டி கூட்டத்தை, காட்டு மிராண்டி கூட்டத்தை, பயங்கரவாத கூட்டத்தை, பயங்கரவாத கூட்டத்தை உடனடியாக தூக்கில் போடு, உடனடியாக தூக்கில் போடு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. பத்திரிகையாளர் சந்திப்பு நிறைவு வரை ஒரு 2-3 நிமிடங்கள் அமைதியாக இருப்பார்கள். ஓகேவா? ஓகே சார். இது வேணா சார், மைக் கொடுக்காதீங்க. மைக் வேணா சார், மைக் ஆஃப் பண்ணுங்க. எங்களுக்கு காலர் மைக் போட்டுருவோம். சொல்லுங்க சார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மயிலாடுதுறை மாவட்டம் சார்பாக கடந்த 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் என்கின்ற இடத்தில் சுற்றுலா சென்ற 26 பயணிகளை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சுட்டுக்கொண்ட பயங்கரவாதிகளை கண்டித்தும் உயிரிழந்த அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய வகையிலும் ஒன்றிய அரசின் பாதுகாப்பு குறைபாடுகளை கண்டிக்கக்கூடிய வகையிலும் இன்றைக்கு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது நாட்டின் எல்லையில் பாதுகாப்பில்லை, தீவிரவாதிகள் எல்லையை தாண்டி வந்து காஷ்மீரில் குண்டுவெடிப்புகளையும் அப்பாவிகளையும் கொலை செய்கிறார்கள். வலுவான ஆட்சி டெல்லியில் அமர்ந்தார்தான் எல்லையில் தீவிரவாதிகளை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார். வந்த பிறகு காஷ்மீரில் அமைதி நிலவும் என்று சொன்னார். பிறகு 370 சட்டத்தை நீக்கினால் அமைதி நிலவும் என்று சொன்னார். என்னெல்லாம் மோடி சொல்கின்றாரோ அதுவெல்லாம் நடந்த பிறகும் கூட 2019ஆம் ஆண்டு 350 கிலோ வெடிமருந்தோடு புல்வாமா தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் 40க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் பலியானார்கள். அந்த பாதுகாப்பு குறைபாடின் காரணமாக 40 ராணுவ வீரர்கள் பலியானதற்கு இன்று வரைக்கு அது யார் பொறுப்பேற்றார்கள், அதற்கு யார் காரணம், அந்த குற்றவாளிகள் யார் என மத்திய அரசாங்கம் இன்றைய வரை அதை கண்டுபிடிக்காமல் அமைதியாக இருக்கிறது. அதே போல கடந்த 22ஆம் தேதி சுற்றுலா பயணிகள் பஹல்காம் என்கின்ற இடத்திற்கு சென்ற பொழுது 7-8 தீவிரவாதிகள்
காஷ்மீருக்குள் புகுந்து சுற்றுலா வந்தவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவ காஷ்மீர் என்பது பதஷ்டமான பகுதி. அங்கு 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ராணுவ வீரர்கள், துணை ராணுவம், காவல்துறை என இருக்கிறது. 1 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் 20 லட்சம் பாதுகாப்பு படை வீரர்கள் இருந்தும் ஒரு 26 உயிரை பாதுகாக்க முடியாதது இந்திய அரசாங்கத்தின் பாதுகாப்பு துறைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வியாக நாங்கள் கருதுகின்றோம். ரயில் விபத்து ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த துறையின் அமைச்சர் உடனடியாக அதை பொறுப்பேற்று பதவி விலகுகிறார். இன்றைக்கு புல்வாமா தாக்குதல் நடைபெற்று குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. பகல்காம் சுற்றுலா பயணிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி படுபாதகமான நிகழ்வுகள் நடந்தும் கூட ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவோ, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங்கோ இன்றைக்கு பதவி விலகாமல் அந்த பதவியின் மீது அவர்கள் பற்றோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவிற்கு பசப்பு வார்த்தைகளையும் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். நாட்டின் பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியமானது. நாட்டின் பாதுகாப்பை நிரூபிப்பதற்கு, பாதுகாப்பை அதிகப்படுத்துவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் மிகப்பெரிய தொகை ஒதுக்கப்படுகிறது. ஆனால் கடந்த ஓராண்டுகளாக ராணுவத்திற்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகை குறைக்கப்பட்டிருக்கிறது. ராணுவத்திற்கு ஆட்கள் எடுக்கப்படுவது குறைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஓராண்டுகளில் மட்டும் 1,50,000க்கு மேற்பட்ட ராணுவ வீரர்கள் ராணுவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பாதுகாப்பு துறையில் இந்திய அரசாங்கம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இன்றைக்கு படுதோல்வியை சந்தித்து 26 அப்பாவி உயிர்களை இழந்திருக்கிறார்கள். இதற்கு பொறுப்பேற்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் இன்றைக்கு அங்கு நடந்த சம்பவம் என்பது மத வேறுபாடு இல்லாமல் அந்த பயங்கரவாதிகள் இஸ்லாமியர்களையும் கொலை செய்திருக்கிறார்கள், இந்து சகோதரர்களையும் கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு கூட்டம் இஸ்லாமியர்களை விட்டுவிட்டு இந்து சகோதரர்களா என பார்த்து கொலை செய்ததாக ஒரு அவதூறை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அவதூறை இன்றைக்கு அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சமூக நண்பர்கள், சமூக ஊடகத்தை சார்ந்தவர்கள் அங்கு என்ன நடந்தது, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு உயிர் தியாகம் செய்தார்கள், இந்த 26 நபரில் உஷேன் என்கின்ற ஒரு நபர் அந்த எதிரிகளோடு சண்டையிட்டு உயிர் நீத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தியாகம் செய்ததெல்லாம் இன்றைக்கு மறைத்து இது திட்டமிட்டு மதவெறியை தூண்டக்கூடிய வகையில் ஒரு கும்பல் இதை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது ஒன்றிய அரசு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். ஆயிரக்கணக்கான தண்ணீர் பாட்டில் வந்து நிறைய போட்டு விட்டுறாங்க. அடுத்து தண்ணீர் பாட்டில் வந்து சொல்லியிருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருந்தா வந்து சேர்ந்துடும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக கடந்த 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் பகல்கான் என்கின்ற இடத்தில் நடைபெற்ற அந்த குண்டு துப்பாக்கி சூட்டில் 26 அப்பாவி உயிர்கள் பலியாகி இருக்கிறார்கள். அதில் இந்து சகோதரர்கள் மட்டுமில்லாமல் இஸ்லாமியர்களும் அதில் பலியாகி இருக்கிறார்கள். இந்த விபத்து, இந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததற்கு மிக மிக முக்கிய காரணம் இந்திய நாட்டின் பாதுகாப்பில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது. இதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங்கும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முஜிபுர் ரஹ்மான் மாநில பொதுச் செயலாளர். பத்திரிகையாளர் சந்திப்பு நேரப்பட்டது. தண்ணீரும் 1000 பாட்டில் தண்ணீர் வந்து வாங்கிக்கிறது. ஒரு 2 நிமிடங்கள் கட்டண கோஷங்கள் மட்டும் வளர்ந்து அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம்.
ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். ஈவு இரக்கம் துளியும் இன்றி துள்ளி துடிக்க சுட்ட கொண்ட துள்ள துடிக்க சுட்டுக் கொண்ட காட்டு மராண்டி கூட்டத்தை கண்டிக்கின்ற போராட்டம். அப்பாவி மக்களின் உயிரை பறித்த பயங்கரவாதிகளின் அராஜகத்தை, மனித நேயமற்ற மிருக செயலை கண்டிக்கின்ற போராட்டம். ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, திறமையில்லா ஒன்றிய அரசே, பயங்கரவாத கூட்டத்தை கோட்டை விட்ட ஒன்றிய அரசே, பயங்கரவாத கூட்டத்தை கோட்டை விட்ட ஒன்றிய அரசே, நடிக்காதே, நீ நடிக்காதே, நீலி கண்ணீர் வடிக்காதே, பாதுகாப்பை கோட்டை விட்டு அசப்பு வார்த்தையால் மனுப்பாதே. பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, அமித்ஷாவே பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, அமித்ஷாவே பதவி விலகு. பாஜகவின் செயல்தளத்தை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்து முஸ்லிம் கலவரத்தை, இந்து முஸ்லிம் கலவரத்தை நாட்டில் விதைக்க துடிக்கின்றாய். பிரிவினைவாத அரசியலில் குளிர்காய நினைக்கின்றாய். எடுபடவில்லை, எடுபடவில்லை, உன் மதவெறி அரசியல் எடுபடவில்லை. ஒற்றுமை விரும்பும் இந்தியரிடத்தில் உன் வெறுப்பு அரசியல் எடுபடவில்லை. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை முஸ்லிம்கள் மீது பழியை சுமத்தி இந்து முஸ்லிம் ஒற்றுமை கெடுத்து கலவரத்தை தூண்ட பார்க்கும் பாஜகவின் சதிகார செயல். வெட்கக்கேடு, 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 தேசத்திற்கு வெட்கக்கேடு. காஷ்மீர் பெஹல்காம் பகுதியிலே அப்பாவி மக்களை படுகொலை செய்த காஷ்மீர் பெஹல்காம் பகுதியிலே அப்பாவி மக்களை படுகொலை செய்த பயங்கரவாதிகளின் ஈழச் செயலை, பயங்கரவாதிகளின் ஈழச் செயலை வன்மையாக கண்டிக்கின்றோம். மனம் வருமா, மனம் வருமா, புனிதமான மனித உயிரை ஒன்று குவிக்க மனம் வருமா? தூக்கில் போடு, தூக்கில் போடு, காட்டு மராண்டி கூட்டத்தை, பயங்கரவாத கூட்டத்தை உடனடியாக தூக்கில் போடு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.